கணக்க பேரை அந்த வீடியோ ரீச் பண்ணி இருக்குது. எடுத்துட்டேன். இப்படிதான் பிளவுஸ் வந்து நுனியிலையா போடுறேன்னா டைட்டோட லைனிங் துணி பொருந்துற மாதிரி வச்சு இங்க பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்கு, கேவியா வந்திருக்கு. அந்த கை மடிச்சு எல்லாமே பொருத்திட்டேன். மேலையும் கீழையும் இருக்கிற குக்ஸை தச்சுட்டு இப்படி. அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நானும் கூட கேஜி, இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னா, போன கடைசியா நாங்க போட்ட காணொலியில லெஹெங்கா அதாவது ஹாஃப் சாரின்னு ஸ்கர்ட் தைக்கிற முறை தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போட்டிருந்தேன். நான் இன்றைக்கு பார்க்க போறது அதில் பிளவுஸ் தைக்கிறது, அதாவது சாரி பிளவுஸ் பிரின்சஸ் கட் வச்சு பேக் ஓப்பன் வச்ச ஒரு சாரி பிளவுஸை இப்படி ஈஸியாக தைக்க முடியுமன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உண்மையை சொல்ல போனால் இந்த கடைசியாக நான் போட்ட தையல் வீடியோவுக்கு சரியான வியூஸ் வந்திருக்கு. வியூஸ் குறைவு ஆக எங்களுக்கு வளமையாக வரதை விட குறைவாக இருந்தாலும் உண்மையாகவே கணக்க பேரை அந்த வீடியோ ரீச் பண்ணி இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, கணக்கு கமெண்ட்ஸ் நல்ல தெளிவாக சொல்லி தாரீங்க, இது தச்சு போடுங்க அது தச்சு போடுங்க, ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்துருந்தது. உண்மையாகவே பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இன்னும் தச்சு நான் போட வேணுமென்று உற்சாகமும் எனக்கு வந்தது. எல்லாருக்குமே நன்றி. என் வீடியோ பிடிச்சு திருப்பி பார்க்குற எல்லாருக்குமே நன்றி. மினக்கெடு கமெண்ட் பண்ணுற ஆக்களுக்கு அதை விட நன்றி. சில பேர் யோசிப்பீங்க, நீ இது தையல் சேனல் தான் போல, தையல் வீடியோ தான் போட போயிடும் போலேன்னு யோசிப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. நான் எல்லாமே கலந்து எஸ்கே தமிழ் வேர்ல்டு என்ற சேனலில் எல்லாமே வரும். உங்களுக்கு விளாக்ஸ் வரும், குக்கிங் வீடியோஸ் வரும், மற்றது தையல் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் கலந்து தான் போடுவோம். இப்போ நான் சாரி ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தான் இது. கட்டிங் எப்படி இருக்க போது, ஸ்டிச்சிங் எப்படி இருக்க போதுன்றதை அடுத்த வீடியோ. ஏன்னா டீட்டெயிலாக விளங்கப்படுத்துறதால ரெண்டையும் சேர்த்து போடுறதுக்கு எங்களுக்கு கூட நேரம் எடுக்குது. அதால் நான் கட்டிங் வீடியோ புரிமாயம், ஸ்டிச்சிங் வீடியோ புரிமாயம் தான் போட போகிறேன். கட்டாயம் என்ன மெதேடை பார்த்து நீங்களும் கட் பண்ணி பாருங்க. கட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கட்டாயமாக இப்படி வருதுண்டு. சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. என்னை அப்ரிசியேட் பண்ணின இன்னும் எங்களை வீடியோ போட ஊக்குவிக்கிற எல்லாருக்குமே எங்களை மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரி பிளவுஸை அன்னைக்கு வெட்டி கட்டி வச்சேன். நான் இப்போ எடுத்து தைக்க போறேன். எல்லா துணியுமே வடிவா மடிச்சு வச்சிருக்குது. இதுல நான் முதலாவது பின்பக்க துணியை தைக்க போறேன். இது ஓப்பன் துணி, இது கழுத்தின துணி, இது பிரின்சஸ் கட்டின துணி, இதுதான் எங்களோட பின் துணி. சரியோ, பின் துண்டு லைனிங்கும் இருக்குது, மற்ற துணியும் இருக்குது. நான் எப்படி தைக்கிறேன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியோ, இப்போ எங்களோட பின்பக்க துணியின் நல்ல பக்கம் கூடாத பக்கம் வண்டி இருக்குதானே, அதை செப்பரேட் பண்ணி எடுப்போம். எங்களுக்கு நார்மலாகவே இந்த பட்டு துணியில் அந்த நல்ல பக்கம் கூடாத பக்கம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இதில் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பக்கத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். லைனிங் துணியை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி அதுக்கு மேலே நான் வைக்க போகிறேன். ப்ளவுஸ் துணியின் நல்ல பக்கத்தில் எங்களோட லைனிங் துணியையும் வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் இப்படியே அடிச்சு கொண்டு வரேன். 1/2 இன்ச் இப்படியே பொறுத்துவோம். நான் கீழே கட் பண்ணி விட போறேன். ஏன்னா நான் மடிச்சு திருப்பி தான் தைக்க போறேன். அப்ப கீழே கட் பண்ணி விட்டுட்டு இப்படியே விரிச்சு துணிய இதுல ஒரு தையல் நான் போட போறேன். இங்க பாத்தீங்கன்னா எங்களோட மடிப்பு இங்க பார்த்தபடி நிற்கும். இப்படியே ஒரு தையல், அது அந்த தையல் வந்து நுனியிலையா போடுறேன். அப்படியே பக்கத்துல போட்டு கொண்டு வரேன். அப்படியே போட்டுக்கொண்டு வந்து எடுத்துட்டு இப்படி திருப்பினோம்டா இப்படி வரும். சரியோ, இதில் இனி நான் சுத்த வர தைக்க போறேன். விருப்பம்டா நீங்கள் இதிலையும் ஒரு தையல் போடலாம். சரியோ, இப்படி அமர்ந்து நிற்கிறதுக்கு இதுலேயும் ஒரு தையல் போடலாம். ஆனால் தையல் போட்டால் வெளியில் தெரியும். இது பின் கழுத்து தானே, பின் பக்க ப்ளவுஸ் தானே, வெளியில் தெரியும். போடாமலும் விடலாம். நான் இப்போ இதை இப்படியே அடித்து கொண்டு வர போகிறேன் ஃபுல்லாக.
ஏன்னு சொன்னால் இது பின்பக்க கழுத்துன்றதால நாங்கள் ஏற்கனவே உள்ளுக்கும் அடித்து தச்சு தைக்க போகிறோம். முன் கழுத்துக்கு நாங்கள் அப்படி தைக்க மாட்டோம். இதை அப்படியே ஓரங்களை அப்படியே நான் அடித்து விட போகிறேன். இப்படியே ஒவ்வொரு பக்கம் நீங்கள் திருப்பிக்க இதில் ஊசியை குத்திட்டு இப்படி சப்பாத்தையும் மேலே தூக்கிட்டு தான் எடுக்க வேணும். அப்போ தான் நீட்டாக தையல் வரும். இல்லாடி வளைஞ்சு வர மிழுபாட்டு கொண்டு நிற்கும். அப்படி கன பிரச்சனைகள் இருக்கு. கழுத்து தைக்க கவனமாக இருக்கணும். ஏனென்றா கழுத்து தான் மிக முக்கியம். எங்களோட தையலே நீட்டாக கொடுக்க போகிறது கழுத்து தான். வடிவா கழுத்தை தைப்போம். அடிக்க இதை வடிவா எல்லாம் இழுத்து விட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி தைச்சு கொள்ளுங்க. அப்படியே இதில் ஊசியை குத்தி திருப்பி அப்படியே நேராக கொண்டு வரும். சரியோ? இனி இதில் இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணிகளை நீங்கள் வெட்டி விடலாம். வெட்டாமலும் விடலாம். நல்லா நீட்டாக தையல் கிடைக்கணுமெண்டா வெட்டி விட்டா நல்லா. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா நான் வடிவாக தச்சு எடுத்துட்டேன். இதில் ஒரு அடி நீங்கள் போட போகிறீங்கன்னா போடலாம். நான் அயன் பண்ணி விட போகிறேன். பார்ப்போம் கடைசியாக தையல் போடுறேன்னா நான் போடுவேன். மற்றது இது ஃபுல்லாக தச்சுட்டேன். மற்ற பார்ட் தைக்கல நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னண்டா இதில் லைனிங்கை வச்சு பிரட்டி அடிக்கக்குள்ள வளம் மாறி வந்துடும். பிறகு திருப்பி லைனிங் எல்லாம் விட்டுட்டு தைக்க வேண்டி இருக்கு. அப்போ நான் இப்படியே இதை வச்சு ஒருக்கா லைனிங்கையும் வச்சு பார்க்குறேன் சரியான வளம் இருக்கும்ண்டு வச்சு பார்த்துட்டு இனி இதை இப்படியே அடித்து இதை பிரட்டி அடிக்க போகிறேன்னா அதே மாதிரி நாங்கள் முதல் துண்டுக்கு செஞ்சுனாங்க தானே அதே மாதிரி தைக்க போகிறேன். அப்படியே வச்சு அதே அரேஞ்ச் அடிச்சு கொண்டு வருவோம். இந்த துணியை வைக்க மேலே கழுத்துகள் எல்லாம் சரியா இருக்கும்னு செக் பண்ணி கொள்ளுவோம். இப்படியே அடிச்சு கொண்டு கட் பண்ணிட்டு இங்கே க்ரோஸாக கட் பண்ணினா தான் அப்படியே மடிக்காமல் சுருங்காமல் வடிவாக வரும். இப்படி கட் பண்ணிட்டு அப்படியே இந்த துணியை விரிச்சு இதில் ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, தையலை போட்டுட்டு இதை அப்படியே மடித்து எடுப்போம். இப்படியே மடித்து வச்சுட்டு இனி முதல் செஞ்ச மாதிரியே இதுன்ற ஓரங்களை தச்சு விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பின் துண்டு அப்படியே ஃபுல்லாக தச்சு முடிஞ்சது. இது மட்டும்தான். இப்படி தான் நாங்கள் பின் துண்டு பொறுத்துறாரு. சரியோ? இனி நான் முன் துண்டு பொருத்த போகிறேன். அதை அப்படி எனக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட முன் துண்டு. சரியோ? அதை நான் என்ன செய்ய போகிறேன்டா இதுதான் எங்களோட துணியின நல்ல சைட். நல்ல சைட்டுக்கு கீழே ரோங் சைட்டோட லைனிங் துணி பொருந்துற மாதிரி வச்சு தைக்க போகிறோம். இதுக்கு நாங்கள் மடிச்செல்லாம் தைக்கல. அதால் இப்படியே தான் அடிக்க போகிறோம். ரோங் சைட்டுக்கு மேலே லைனிங் துணியை வச்சு இப்படி அடிச்சு கொண்டு வர போகிறேன். இந்த கழுத்தடியில் ஒரு 1/2 இன்ச் இதை அடிக்க சரியான பொறுமையாக அடிக்கணும். ஏனெண்டா இது முன் கழுத்து. இதில் ஏதாவது சுருக்கம் சொத்தியெல்லாம் தைச்சோம்னா அப்படியே தெரியும், வடிவில்லாமல் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதால் ஓகே, இப்படியே 1/2 இன்ச் நல்ல பொறுமையாக தைச்சு கொண்டு வருவோம். நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு நெக் டிசைன்ஸை பொறுத்தது. இது கொஞ்சம் அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் மாதிரி சரியான பொறுமை வேணும் இது தைக்கிறதுக்கு. அப்படியே இந்த இதில் நீடில் குத்தி போட்டு திருப்புவோம். எப்பவும் நாங்கள் வளையிற இடங்கள துணியை அப்படியே திருப்பி கொண்டு வரணும் தைக்கிறதுக்கு. துணியை வடிவாக திருப்பினோம்னா நல்ல வளைவாக கிடைக்கும் எங்களுக்கு. வடிவாக துணியெல்லாம் எடுத்து விட்டு விட்டு தைச்சு கொண்டு வருவோம்.
நான் இப்போ இதில் முடிச்சு எடுக்கிறேன். நான் நல்லா நீட்டாக தச்சுட்டேன்னு பார்க்குறதுக்காக. சரியோ? ஓகே. பார்த்தா ஆல்மோஸ்ட் எங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு, சுருக்கங்கள் ஒன்றுமே இல்லை. இனி நான் இஞ்சால திருப்பிட்டு மெட்ட பக்கம் திருப்பிட்டு இதை ஃபுல்லாக அடித்து எடுக்க போகிறேன். அப்படியே நாங்கள் பின் துண்டுக்கு அடித்து எடுத்து நாங்கள் தானே அப்படி 1/2 இன்ச் வச்சு ஃபுல்லாக பொருத்தி எடுப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வடிவை தச்சு எடுத்துட்டேன் முன்பக்க துணிக்கு. சரியோ? இப்படி இருக்குது எங்களோட துணி. இனி என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த பிரின்சஸ் கட் பொருத்துற துணி வெட்டி இருப்போம் தானே, அந்த பிரின்சஸ் கட் துணியை இப்படி நான் வைக்க போகிறேன். இதை எப்படி பொருத்துவோமோ அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே எங்களோட லைனிங்கை வைக்க போகிறேன். நல்ல பக்க துணி மேலே நிற்கணும். சரியோ? இதுதான் இந்த நல்ல பக்க துணி. இது மேலே நிற்கிற மாதிரி தைக்க வரும். அதே மாதிரி தான் இந்த சைடும் நல்ல பக்க துணி மேலே நிற்கிற மாதிரி வச்சு தைக்கணும். இது சிலவில் பிழைக்கும். நாங்கள் கீழையும் வச்சு தைச்சிடுவோம். லைனிங் துணி பிறகு இப்படி வந்து நிற்கும். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் வச்சு பார்த்து தைக்க வேணும், மறக்காம. அப்புறம் நான் எத்தனையோ தடவை நான் இப்படி தைச்சிருக்கிறேன். இப்படி லைனிங் துணி மேலே வந்து நிற்கும், பிறகு திருப்பி இந்த அவிட்டு போட்டு திருப்பி தைக்கிறது. அப்படி இருக்காம இப்படி வச்சு பார்த்துட்டு தைப்போம். இப்போ நான் முதலாவது பிரின்சஸ் கட் துணியை பொருத்த போகிறேன். அப்படியே நேராக நாங்கள் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் பொருத்தி கொண்டு வரேன். இப்படியே துணியை திருப்பினோம்னா அந்த ரவுண்டாக இருக்கிற இடங்களுக்கு அப்படியே துணியை சிம்பிளாக ஈக்காமல் அப்படியே திருப்பி கொண்டு வந்தோம்னா நான் நீட்டாக தையல் விழுமங்களுக்கு இப்படியே திருப்பி கொண்டு வருவோம். அதே மாதிரி நீடில் இதில் குத்திட்டு இப்படியே இதில் கொண்டு வந்து கேவாக முடிச்சு விட்டோம்னா பார்த்தீங்கன்னா அங்கே பிரின்சஸ் கட் ரெடி ஆகிட்டு. சரியோ? இதே மாதிரி மற்ற துணியை நான் பொருத்தி எடுக்கிறேன். ஓகே, இப்போ நான் 2 பிரின்சஸ் கட் துணியும் பொருத்தி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இனி அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா பிரின்சஸ் கட்டை பொருத்த போகிறோம். இதில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் இப்படி தான் வெட்டி இருப்போம். இங்கால கைக்குழாவுக்கு வரப்போகுது, இது இப்படி வரப்போகுது. சரியோ? இதை இந்த நல்ல வளம் இருக்குது தானே, இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த மூளைக்கு இந்த நல்ல வளத்தோட எங்களோட மெயின் துண்டு இருக்குதானே அதின் நல்ல வளத்தோட எங்களோட பிரின்சஸ் கட்டின நல்ல வளம் பொருந்துற மாதிரி இப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச் அடிக்க போகிறேன். அதில் ஒரு கட்டு தையல் போட்டுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே 1/2 இன்ச் அடிச்சோன்னு வந்து நான் இழுத்து தைக்க போகிறேன். எது வரைக்கும் இழுக்கிறேன்னா இந்த பாயிண்ட் இருக்குதானே, இந்த பாயிண்ட் வரைக்கும் நல்லா இழுத்து தான் தைக்கணும். அப்போ தான் அந்த பிரின்சஸ் கட்டுங்களுக்கு பர்ஃபெக்டாக நிற்கும். சரியோ? இப்படியே இழுத்து மெல்லமாக தைச்சு கொண்டு வருவோம். 1/2 இன்ச் தைக்கணும். மறந்து போயும் 1/4 இன்ச் தைக்காதேங்கோ. ஏன்னா நான் அப்படி தைச்சிருக்கிறேன், அதால தான் சொல்கிறேன். 1/4 இன்ச் தைச்சோம்டா அப்படியே என்னன்னு சொல்கிறது, ஒரு அந்த பிரிஞ்சு கொண்டு வரேன். நாங்கள் ப்ளவுஸ் போடேக்கல போட்டு கலட்டுறதுக்கு இடையில ஒரு இதுக்கு ப்ளவுஸ் போட முதலே பிரிஞ்சிடும் ப்ளவுஸ். 1/2 இன்ச் தைப்போம். அதுக்கு கீழே நாங்கள் வந்து எங்களோட துணியை பிரின்சஸ் கட்டின துணியை இழுக்கக்கூடாது. ஏனெண்டா இழுத்தோம்னா கீழே சுருங்கின மாதிரி வரும். சரியோ? அதால தான் சொல்கிறது இழுக்கக்கூடாதுண்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக 1/2 இன்ச் போட்டு ஒரு கட்டு தையலும் போட்டு முடிச்சு விடுவோம். சரியோ? இப்படி தான் நாங்கள் பிரின்சஸ் கட் பொறுத்துறாது. இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கப் ஷேப் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். ஓகே தானே? இதுக்குள்ளே வேணுமென்னா நாங்கள் லைனிங்குக்குள்ளேயே கப்பையும் வச்சு தைக்கலாம். இங்கே பாருங்க இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு, அந்த கேவியாக வந்திருக்கு. அந்த மார்பு புள்ளி இதில் வந்ததால் அப்படியே நீட்டாக ப்ளவுஸ் நிற்கும். சரியா? அதே மாதிரி என்னை மற்ற பிரின்சஸ் லைனையும் நான் பொருத்தி எடுக்க போகிறேன். பாருங்க, திருப்பியும் பாருங்க என்னென்னு பொருத்த போகிறேன்னு. இதில் அப்படியே இப்படி வைக்க போகிறேன். நல்ல பக்கமும் பொருந்துற மாதிரி. அதுங்களுக்கு தைக்கிறதுக்கு இந்த வளம் தானே வளம். அப்போ அதை திருப்பி போட்டு 1/2 இன்ச் ஒரு கட் ஒன்று போடுறேன். கட்டு போட்டுட்டு இந்த துணி எங்களோட கீழ் துணி இருக்குது தானே அதை இழுத்து தைக்க வேணுமா. வா,
கீழ் துணியைத்தான் இழுக்கணும், மறந்து போய் மேல் துணியை இழுத்துடாதீங்கோ. இழுத்தா ப்ளவுஸ் சுருங்கி அதிகண்டமாக வந்துடும். அப்படி தச்சிங்கன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் திருப்பி அவிட்டு போட்டு தைக்கலாமா, அப்போ நீட்டாக வரும். என்ன பிள்ளை சாரி ப்ளவுஸில் வந்தாலும் அதை அப்படியே தைப்போம்னு யோசிக்காதீங்கோ. பஞ்சியாக இருந்தாலும் அவிட்டு போட்டு தையுங்கோ, கட்டாயம் நீட்டாக வரும். திருப்பி அந்த பிள்ளையை நாங்கள் விடவும் மாட்டோம். அரை இன்ச்சில் அப்படியே பொருத்தி கொண்டு வாரேன். பார்த்தீங்கன்னா மெட்ட கப்பும் எங்களுக்கு வந்துடு. இப்போ பாருங்க ப்ளவுஸ் எப்படி இருக்குதுண்டு. இங்கே இப்படி ஒரு கப் ஷேப்பில் எங்களுக்கு ப்ளவுஸ் கிடைக்கும். இதுக்கு நாங்கள் கப் வச்சோம்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளவுமா இப்படி வரும். சரியோ, ஓகே. இனி நான் என்ன செய்ய போகிறேன்னா, இது எங்கட முன்பக்க துணி. இந்த கப் இருக்கிறதால தான் இது இந்த சுருங்கின மாதிரி இருக்குது. இப்படித்தானே கப் நிற்கும். ஓகே, இனி என்ன செய்ய போகிறோம்னா, எங்களோட பின் துண்டுகள் பொருத்தி வச்சுக்கிறோம் தானே, அதிண்ட நல்ல பக்கம், எங்களோட பின் துண்டின் நல்ல பக்கங்கள் முன் துண்டின நல்ல பக்கத்தோட பொருந்துற மாதிரி வச்சுட்டு நான் இந்த 2 கழுத்தையும் பொருத்தி விட போகிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி வச்சு இதில் ஒரு அரை இன்ச் அடித்து கொண்டு வர போகிறேன். இதில் கட்டு தையல் போட்டுட்டு நாங்கள் ஒரு சரிவாக தானே வெட்டினாங்க, அதே மாதிரி அடித்து கொண்டு வந்தால் அதுலேயும் ஒரு கட்டு தையல் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த பக்க கழுத்தையும் தைக்க போகிறேன். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்களா இருந்தால் அந்த பக்கம் எவ்வளவு அடித்த நீங்களண்டு கொண்டு வந்து வச்சு அளந்து பார்த்துட்டு தைக்கிறது நல்லா. இப்படியே கொண்டு வந்து இதுலேயும் ஒரு கட்டு தையல் போட்டு விட்டேனண்டா எங்களோட ப்ளவுஸுகள் பொருந்திடும். சரியோ, இப்படி பொருந்திட்டு தானே. இங்கே பாருங்க, இது முன் துண்டு, இது வந்து பின் துண்டு. ப்ளவுஸ் தைக்கிறது உண்மையாகவே ஈஸி. வடிவாக வெட்டிட்டோம்னா ஃபாஸ்ட்டாக தைச்சிடலாம். ஓகே, நான் இப்போ கழுத்து துணி தைக்க முதல் ஓப்பன் துணியை பொருத்திட்டு தான் கழுத்து துணி தைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குக்ஸ் நாங்கள் இப்படி கொழுவுற மாதிரி தான் தைப்பேன். இதில் குக்ஸ் வர மாதிரி தான் தைக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த பக்கம், அதாவது எந்த பக்கத்து பார்த்தா வெலை பக்கத்தில் துணி, லைனிங் துணி மேலே, நல்ல துணிக்கு மேலே லைனிங் துணியை வச்சு தான் தைக்க போகிறேன். எப்படி தைக்கிறேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு ஒரு அரை இன்ச் அடித்து கொண்டு வரேன். நான் கூட துணி தான் நார்மலாகவே எடுக்கிறேன் நான். ஏன்னா அப்புறம் துணி காணாமல் வந்தால் அது கஷ்டம், திருப்பி பொறுத்தோணும். கூட துணி எடுத்தோம்னா பிரச்சனை இல்லை. இதை அப்படியே ஒரு கொஞ்சம் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணிவிட்டு இதுண்ட ஓரங்களை இப்படி க்ரோஸாக கட் பண்ணி விடுவோம். ஏன்னா நான் மடித்து தைக்க போகிறேன், அதுக்காக இப்படியே கட் பண்ணி போட்டு இதை விரித்து போட்டு இந்த லைனிங் துணியை விரிச்சுட்டு மற்ற பக்கம் திருப்பிட்டு இதுலேயும் ஒரு தையல் ஒன்று போட போகிறேன், படிமான தையல் ஒன்று போட போகிறேன். ஓகே, போட்டுட்டு இப்படி மடித்து மடிக்கலாம். எப்படி மடிக்க போகிறீங்கன்றது உங்களோட விருப்பம். இப்படியே மடித்து இப்படி மடித்து, அதாவது இதை இப்படியும் மடிக்கலாம். மடித்து இப்படி மடித்து தைக்க போகிறேன். சரியோ, தெரியாத மாதிரி. வெளியில் எங்களுக்கு நல்ல துணி மட்டும்தான் தெரியும், இந்த துணி தெரியாது. அப்படி நான் மடித்து தைக்க போகிறேன். அதுக்கு இப்படி வச்சு இது வந்து ஹுக்ஸ் தைக்கிற பக்கம். சரியோ, நான் கீழே ஏற்கனவே எங்களோட ப்ளவுஸ் துணியை மடித்து தைச்சதால் நான் இதையும் அப்படியே மேலேயாக மடித்து அடிக்க போகிறேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீட்டான ஹுக்ஸ் வைக்கிற பக்கம் கிடச்சிருக்குது. இப்படியே நேராக தைச்சி கொண்டு வந்து இதில் எங்களோட ஊசியை குத்தி இப்படி திருப்பி இப்படி எடுத்து இதிலையும் தச்சு விட போகிறோம். இதில் ஒரு லேசான கட்டு தையல் போட்டோம்னா ஓகே. இதுதான் எங்களுக்கு ஹுக்ஸ் வைக்கிற பக்கம். பார்த்தீங்கன்னா தெரியும்.
நீங்கள் பாருங்க. ஓகே, இதுதான் குக்ஸ் வைக்கிற பக்கம். இனி வந்து நான் குக்ஸின் அந்த ஓப்பன் அந்த கூர் மாதிரி வைப்போம் தானே, அது வைக்கிற பக்கத்துக்கு உள்ளுக்கு வைக்க போகிறேன் லைனிங் துணி. உள்ளுக்கு வச்சு எப்படி தைக்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். உள்ளுக்கு வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அப்போது நாங்கள் அடித்த மாதிரியே ஒரு 1/2 இன்ச் அடித்து கொண்டு வருவோம். ஓகே, இப்படியே தைச்சிட்டு இப்போது நாங்கள் கட் பண்ணின மாதிரி கட் பண்ணி விடுறேன். துணியை கட் பண்ணிவிட்டு இதுலேயும் க்ரோஸ் பீஸுகள் க்ரோஸில் அப்படியே கட் பண்ணி விடுறேன். ஏன்னா துணியை திருப்பி தைக்க போகிறேன். இப்படியே துணியை திருப்பிக்கிட்டு இதில் ஒரு தையல் ஒன்று போடுறேன். இதில் ஒரு படிமான தையல் ஒன்று போட்டேன். நான் போட்டுட்டு இந்த ஹுக்ஸ் தைக்கிறதுக்கு எப்படி தைக்க போகிறோம்னா, இப்படி ஒரு கொஞ்சத்தை நான் மடிச்சுட்டு சரியோ ஒரு 1/2 இன்ச் வரும் இப்படி மடிச்சுட்டு அதை இதில் கொண்டாந்து வைக்க போகிறேன். சரியோ, இதில் கொண்டாந்து இப்படி வைக்க போகிறேன். அதாவது இந்த தையல் நாங்கள் தைச்சிருக்கிறோம் தானே, அதை மூடி அந்த தையல் தெரியாத மாதிரி வச்சுட்டு, உங்களுக்கு நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னு சொன்னால் இப்படி குண்டு பின் எடுத்து குத்தி விடுங்க. ஏண்டா அப்போ தான் நாடுபடாமல் இருக்கும். இனி என்ன செய்ய போகிறோம்டா, இதுண்ட இந்த 1/2 இன்ச் வந்து நாங்கள் கழுத்து பொறுத்துறதுக்கான இடம். அதை அப்படியே தைச்சு கொண்டு வந்து ஊசி அதில் குத்திட்டு இப்படியே கொண்டு வந்து இது தைக்க கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்படியே ஒரு க்ரோஸாக நான் கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு கொஞ்சம் இடம் இதில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அப்படியே இதில் ஊசியை குத்திட்டு இப்படியே இழுக்கணும். அங்கே ஹுக்ஸ் போய் அதில் ஃபிட்டாக நிற்க வேணும். சரியோ, அதே மாதிரி இதில் ஊசியை குத்திட்டு திருப்பி கொண்டு வர போகிறோம். இந்த ஊசி இருக்கும்போது தைக்க இல்லாத அப்போ ஊசியை எடுத்து விட்டு விட்டு தான் தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஹுக்ஸ் தைக்கிறீங்களா, எங்கெங்கே ஹுக்ஸ் தைக்க போகிறீங்களன்னு சோக்கால வடிவாக மார்க் பண்ணிட்டு தைக்க தொடங்குங்க. இப்படியே குண்டு பின்ன குத்தி குத்தி திருப்பி நீட்டாக அவசரப்படாமல் தைக்கணும். பாருங்க நான் எப்படி தைக்கிறேன்னு பொறுமையாக பாருங்க. இப்படியே கையால் சுற்றி விடுங்க. வேகமாக நாங்கள் தைச்சோன்னு வரையக்கில் ஃபாஸ்ட்டாக போயிடுமாங்கிற தையல் மெல்லமாக தைச்சு கையால் சுற்றி விட வேணும். மூசியை குத்த ஆக விரிஞ்ச மாதிரி விடாதேங்கோ. ஒரு கொஞ்சம் இடவழி இருக்கிற மாதிரி தெரியும் தானே, எங்கடா ஹுக்ஸின்ற அந்த கொழுக்கி போய் அதில் ஃபிட்டாக நிற்கக்கூடிய மாதிரியே தைச்சோன்னு வந்தீங்கன்னா நல்லா. இந்த பின்னையும் நான் ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிட்டு இதை அப்படியே உள்ளுக்கும் மடித்து விட போகிறேன். ஏன்னா நாங்கள் பின்பக்க துணி தைச்சிட்டோம் தானே, ஏற்கனவே மடித்து தைச்சிட்டோம். அப்புறம் இது இருந்துச்சுன்னா எங்களுக்கு அரிகனமாக இருக்கும். அதெல்லாம் நான் இதை உள்ளுக்கு நீட்டாக மடித்து விட்டுட்டு இப்படி எடுத்து தான் தைக்க போகிறேன். இப்படியே கொண்டு வந்து இதில் ஒரு கட்டு தையல் ஒன்று போட்டு விடுவோம். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாருங்க 5 ஓப்பன் வந்திருக்கு. 5 இடத்துல ஹுக்ஸ் வைக்கிற மாதிரி எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, இது எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் நாங்கள் செய்ய போகிறது கழுத்து துணி. நாங்கள் அந்த கழுத்து பொருத்துகிற துணி எடுத்து வச்சுருந்தாங்க தானே, ஃபேஸிங் துண்டு, அந்த துண்டை பொருத்த போகிறேன். இது பின் கழுத்து துணி இங்கே இருக்குது. இது முன் கழுத்து. சரியோ, முன் கழுத்து எங்களுக்கு இப்படியே மடிப்போடியே தானே வரும். இதுதான் முன் கழுத்து. எங்களோட பின் கழுத்து துணி 2ஐயும் இப்படியும் பொருத்த போகிறேன். அப்படி எங்களோட கழுத்து நிற்கும் தானே, அதே ஷேப்புக்கு இப்படி பொருத்தி எடுக்க போகிறேன். 2ஐயும் 1/4 இன்ச் பொருத்தி எடுக்கிறேன். அப்படியே பார்த்து
பொருத்தி எடுப்போம். சரியோ, இப்போ பாருங்க இப்படி வந்திருக்குது எங்களோட துணி. இப்படியே பொருத்திட்டோம் தானே. இனி என்ன செய்ய போறேன்டா, இந்த விளிம்புகளை நான் மடித்து தைக்க போறேன். சரியோ, இந்த விளிம்புகளை இப்படியே மடித்து அடிக்க போகிறேன். இதில் தான் நாங்கள் கைத்தையல் தைக்க வேணும். இந்த ஃபேஸிங் துண்டு ரெண்டு மடிப்பும் வைக்கலாம், ஒரு மடிப்பும் வைக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த ஃபேஸிங் துண்டு வைக்கிறதுல கணக்க விதம் இருக்குது. இது வந்து நல்ல பர்ஃபெக்டாக சுருங்காமல் நிற்கிற ஒரு மெத்தட். இதுக்கு வந்து நாங்கள் பிறகு கைத்தையல்ன்னு தைக்க வேண்டியிருக்கோம். கையால் இதுக்கு கட்டு தையல் போட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த மெத்தட் வந்து நல்ல நீட்டாக இருக்கும். அதால தான் நான் கூட இந்த மெத்தட்டை விரும்புகிறேன் நான். ஓகே, இப்படியே நான் ஒரு மடிப்பு தைக்கிறது ஈஸியாக இருக்குது. அப்போ நான் இப்படியே ஒரு மடிப்பே அடித்து கொண்டு வரேன். ஓகே, இப்படியே கழுத்து துணியை மடித்து அடிச்சிட்டோம். என்ன செய்ய போகிறோம்டா, இந்த கழுத்து துணி இருக்குதானே அதை ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். பாருங்க, இதங்கட கை குலைவு பக்கம் இப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். பின் துண்டில் ஒரு பக்கத்தை எடுத்து வச்சுட்டு பின் துண்டின் நல்ல பக்கத்தில் எங்களோட ஃபேஸிங் துண்டின் ரோங் சைடை வைக்கிறேன். சரியோ, பின் துண்டின் நல்ல பக்கத்தில் ஃபேஸிங் துண்டின் ரோங் சைட் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் ஒரு 1/4 இன்ச் அடித்து கொண்டு வரேன். இப்போ நாங்கள் முன் கழுத்து சைடுக்கு வந்துட்டோம். இந்த இதில் என்னன்னா துணி மிஞ்சவும் பார்க்கும் கரெக்டாக இந்த நீடில் இங்கே இருக்கிற இந்த கூரோட முட்டுற மாதிரி வச்சு நாங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இங்கே பாருங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் துணி டிஃப்ரென்ஸ் வருது தானே, அதை நான் இப்படி ஒரு சொட்டு மடித்து தைக்க போகிறேன்னா உள்ளுக்கு தான் மடிக்கலாமா. இப்படி மடித்து இப்படியே வளைச்சு எடுக்கணும். அப்படி எங்களோட முன் கழுத்து வரப்போகுதுன்றது இதில் தான் இருக்குது. அப்படியே திருப்பி மெல்லமாக தைப்போம். முன்கழுத்து சரியான பொறுமையாக தைக்க வேணும். இதில் ஒரு கட்டு தையல் ஒன்று போடுவோம். சரியா, போட்டுட்டு கட் பண்ணி விடுவோம். அப்போ தான் நாங்கள் இனி மடித்து தைக்க நீட்டாக நிற்கும். அதால் இந்த ஊரங்களை ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளியில் கட் பண்ணி விடுவோம். ஓகே, நாங்கள் எல்லா இடமும் இப்படி க்ரோஸ் போட்டு எடுத்துட்டோம். இனி இந்த துணியை இப்படி இழுத்து விட்டுட்டு நல்ல பக்கத்தில் தையல் போட போகிறேன். அமர்த்தி தைக்கிறேன், அதாவது படிமான தையல் போட்டு எடுக்க போகிறேன். இது படிஞ்சு வடிவாக நிற்கும். இனி என்ன செய்ய போகிறோம்னா, இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற துணியை உள்ளுக்கு மடித்து விட்டுட்டு இதை இப்படி மடித்து இப்படியே தச்சு கொண்டு வர போகிறோம். எப்படின்னா கையால். உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும் கை தையல் தைக்கிற முறை. நாங்கள் இதில் வந்து மெஷினால் தைச்சோம்னா மெஷினின் தையல் தெரியும். அதால் நான் இதை இப்படியே வச்சுக்கொண்டு ஊசி நூல் எடுத்து இந்த இடைவெளிகளுக்குள்ள குத்தி குத்தி தைப்பேன். அதை நான் பிறகு காட்டுறேன் எப்படி தைக்கிறேன்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் ப்ளவுஸ் தைச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இதே இனி உள்ளுக்கு நாங்கள் மடித்து தைக்க போகிறோம். கை தையல் தைச்சோம்னா ஓகே. இனி நாங்கள் தைச்ச இதை எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குதுங்களா ப்ளவுஸ். இது பின்பக்கம், இது இனி கைத்தையல் மடித்து தைக்க வேணும். ஓகே, இப்படி வரும். இனி என்ன செய்ய போகிறோம்னா முக்கியமான விஷயம் கை தைக்க போகிறோம். இனித்தான் கை தைக்க போகிறோம். அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் கை வெட்டி வச்சிருக்கிறேன் தானே, லைனிங் துணியும் நல்ல துணியும் வெட்டி வச்சுக்கிறேன் ஹெட் பீஸ் பக்கமும். இப்போ நான் ரைட் சைடில் எங்களோட லைனிங் துணியை அதுக்கு மேலே வைக்கிறேன். சரியோ, வச்சு ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி பொருத்தி எடுக்க போகிறேன். நாங்கள் பேக் சைடு துணிக்கு எப்படி பொருத்தினோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் செய்ய போகிறோம். இப்படியே பொருத்தி எடுத்துட்டு இதில் நான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு படிமான தையல் போட்டு விட்டுட்டு படிமான தையல் போடக்க இந்த துணி இங்கே பார்த்துக்கொண்டு நிற்கிற மாதிரி இருக்க வேணுமா.
அப்படியே எடுத்து இதில் ஒரு படிமான தையல் போட்டு விடுறேன். போட்டு விட்டுட்டு இந்த துணியை அப்படியே மடிச்சிட்டு லைனிங் இருக்கிற பக்கமாக அப்படியே பொருத்தி எடுக்க போகிறேன். சரியோ? இதில் ஊசியை குத்தி திருப்பி இப்படியே பொருத்தி கொண்டு வருவோம். இதே மாதிரி தான் கை பொருத்துறது. இதே மாதிரி மற்ற கையையும் பொருத்தி எடுப்போம். கை மடித்து எல்லாமே பொருத்திட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் அங்கே 2 கையையும் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் நான் சென்டர் பண்ணி ஒரு கொண்டு போட போகிறேன் கத்திரிக்கோளால். போட்டுட்டு இனி நான் இந்த கையை பொருத்த போகிறேன். எப்படி என்று பாருங்கோ. இப்படியே இந்த கை பொருத்துற பக்கத்தை எடுத்து வச்சுட்டு இந்த சென்டர் பண்ணின இடத்தை அப்படியே இந்த நடு சென்டரில் வச்சு பொருத்த போகிறேன். சில பேர் இப்படியே அளந்து பார்த்துட்டும் பொருத்துறவ. நான் இன்றைக்கு சென்டர்லேருந்தே பொருத்தி கொண்டு வர போகிறேன். அப்போ எங்களுக்கு சரியாக வரும் கரெக்டாக. முதல் சென்டர் பாட்டில் பொருத்துவோம். வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அடித்து கொண்டு வருவோம். இப்படியே திருப்பி விட்டு விட்டு 1/2 இன்ச் அடிப்போம். அதை கட் பண்ணிட்டு இங்கால இந்த சென்டர்லேருந்து இங்கால திருப்பியும் அடிக்க போகிறோம். அப்படி அடிக்க வளம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நார்மலாயே முதலே அளந்து விட்டுட்டும் அடிக்கலாம். ஓகே, இப்படியே கையை பொருத்தி விட்டுட்டோம். பார்ப்போம் கை எப்படி வந்திருக்குண்டு. இங்கே பார்த்தீங்களா இப்படி வருது எங்களோட கையெல்லாம் தச்சுட்டோம். இனி எங்களோட சைட்டை பொருத்தி எடுக்க போகிறோம். இவான கை வந்து ஃபுல்லாகவே 4.5 இருந்தது. இப்போ நான் இதில் அளந்து பார்க்குறேன். 4.5க்கு வச்சு தைக்க போகிறேன். ஒரு கட்டு தையல் ஒன்று போட்டுட்டு சைட் பக்கம் நாங்கள் ப்ளவுஸை பொருத்தி கொண்டு வர போகிறோம். ப்ளவுஸ் பொருத்தேக்க இப்போ இந்த விளிம்பு மேலே நிற்கும். அதே மாதிரி கீழையும் செக் பண்ணுங்க மேலே நிற்கிற மாதிரி. ஓகே, நான் இந்த கையடியில் தச்சு போட்டு இதில் அப்படியே ஆம்ஹோல் அடியில் நிப்பாடி வச்சுக்கிறேன். என்ன விஷயத்துக்காண்டா எங்களோட பின் துண்டின் அளவுக்கு இந்த முன் துண்டை வந்து நாங்கள் மடித்து தைக்க வேணும். சரியோ? இப்படி மடித்து தைக்கணும். இந்த முன் துண்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக தானே வெட்டினாங்க, அதால் நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. நான் அப்படியே மடித்து இந்த பின் துண்டின் அளவுக்கு இந்த இதே சேம் விளிம்பு இங்கே வர வேணும். சேம் விளிம்புக்கு தான் கொண்டு வந்து அப்படியே விட போகிறேன். சரியோ? இப்படியே இதில் கொண்டு வந்து ஒரு கட்டு தையல் வந்து போடுவோம். போட்டுட்டு இனி மற்ற சைடை அதே மாதிரி தச்செடுக்க போகிறேன். இந்த கையையும் சேர்த்துட்டு அளந்து பார்க்க போகிறேன். இதுண்ட அளவுக்கு அப்படியே வச்சு கட்டு தையல் ஒன்று போடுறேன். போட்டுட்டு இந்த ஆம் ஹோல் வரைக்கும் வடிவாக பிடிச்சு நீட்டாக தச்சு கொண்டு வர போகிறேன். நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் இதில் மார்க் பண்ணி போடு. இது 4.5, இது 6.5 அப்படி எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு தையுங்க. ஓகே, இதில் நிப்பாட்டிட்டு நான் அங்கே பின் துண்ட அளவுக்கு இப்படியே மடித்து விட போகிறேன். மடித்து தைக்க போகிறேன். இதில் ஒரு கட்டு தையல் போட்டு விடுவோம். இதில் நாங்கள் 2-3 தையல் நேராக போட்டு விட போகிறோம். அதாவது உடம்பு கூடைக்குள்ள இருக்கினா அவுக்கத்தானே வேணும். அதுக்காக ஒரு 2 தையல் அல்லது 3 தையல் நாங்கள் கட்டாயம் போட்டு கொடுக்கணும். சில பேர் சொல்லுவினோம் இன்னும் கணக்க தையல் போட்டு தாங்க உண்டு. ஒரு 1/4 இன்ச் வச்சு அந்த தையலை நாங்கள் போட்டு விட வேணும். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தச்சு எடுத்துட்டேன். இப்படி தான் ப்ளவுஸ் வருது. அதுக்கு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த துணி விட்டுருந்த நாங்கள் தானே இங்கே எல்லாம் மடித்து தைச்சிட்டோம். இந்த உள்ளுக்கு விட்ட துணியை நான் அப்படியே இதில் மடித்து வடிவாக தச்சு விட போகிறேன்னா இப்படி இழுத்து பிடிச்சோம்னா அது சேமாக மடிஞ்சு வரும்.
தச்சு விட போகிறேன்னா இழுத்து பிடிச்சி துணி வார இடத்தை அமர்த்தி கொண்டு தச்சோம்னா ஓகே. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தச்சாச்சுது. இப்போ நான் கை தையல் தைக்க போகிறேன். இந்த குக்ஸ் கொழுவுற இடம் இருக்குது தானே, இந்த இடத்துல இருந்தால் தைக்க போகிறேன். இதை அப்படியே உள்பக்கமாக மடிக்கிறேன். சரியோ, மடிச்சுட்டு இதை இப்படி மடிக்கிறேன். எப்படி இந்த வெளியில் எங்களுக்கு கழுத்து மட்டும் நீட்டாக தெரியக்கூடிய மாதிரி இப்படி மடிக்கிறேன்னா, இப்படி மடிச்சுட்டு உள்பக்கத்தை இதில் ஒரு கட் ஒன்று போட போகிறேன். இப்படி லைனிங் துணியிலையும் உள்பக்கமாக இருக்கிற ஒரு லைனிங் துணியிலையும் படுற மாதிரி தான் நாங்கள் தையல் இருக்க வேணும். இங்கே வெளி துணியில் வந்து எங்களுக்கு தையல் படக்கூடாது. பட்டால் அது இந்த தெரியுமல்ல தையல், அது ஒரு வடிவில்லாமல் இருக்கும். அதால் இதில் நான் கையால் கட்டு தையல் ஒன்று போடுறேன். இந்த இது இருக்குது தானே, இந்த ஊசியை குத்தி கட்டு தையல் போட்டுட்டு ஊசியை குத்தி இதில் 2 மடிப்பு இருக்குது தானே லைனிங், அந்த மடிப்புக்குள்ளால் ஊசியை நான் கொண்டு போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்களுக்கு ஊசி தெரியாது. உள்ளுக்குள்ளால் ஊசியை கொண்டு வந்து லைனிங்குக்கு உள்ளாலேயே கொண்டு வந்து இதில் குத்தி இப்படி எடுத்து ஒரு கட்டு தையல் இதில் இன்னும் ஒரு குத்தி இப்படி எடுத்து அதில் இப்படி கொழுவி எடுத்தோம்னா ஒரு கட்டு தையல் வந்துடும். அதே மாதிரி இதை பிடிச்சு இப்படி இந்த 2 விரலுக்குள்ளையும் பிடிச்சா தான் டைட்டாக நிற்கும் துணி. அதே மாதிரி முதல் சொன்ன மாதிரியே இந்த லைனிங் இடைவெளிக்குள்ளால் ஓட்டி கீழே இருக்கிற துணியில் அப்படி போட்டு இப்படி போட்டு ஒரு கட்டு தையல் ஒன்று போட்டு விட்டோம்னா அது நல்லா ஃபிட்டாக இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா இங்காலையும் தெரியக்கூடாதுங்கட நூல். அதே மாதிரி மடித்து வடிவை அந்த கட்டு தையலை போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே புக்ஸ் தைக்கிறதுக்கு அந்த ஹோல்ஸுக்குள்ள இப்போ நாங்கள் தைக்க போடுவோம் குக்ஸை. சரியோ, முதல் மேலையும் கீழையும் இருக்கிற குக்ஸை தைச்சிட்டு இப்படி வச்சு பார்த்து இப்படி பிடிச்சி பார்த்தா தெரியும் எது அடியில் குக்ஸ் வைக்கிறேன்ட்டு. இப்படி அமர்த்தி பிடிச்சு கொண்டு முதல் இந்த வளைவில் ஒரு வட்டத்துக்குள்ளே குத்தி ஒரு 3-4 தரம் நல்லா டைட்டாக இழுக்க வேணும், தைக்கணுமா. நான் ஒரு 5 தரம் தைக்கிறேன். நான் இந்த மற்ற வளையத்துக்குள்ளையும் மற்ற பக்கத்துக்கு ஹோல்லையும் குத்தி ஒரு 5 தரம் டைட்டாக தைப்பேன். இப்படி நாங்கள் குத்துறதும் பார்த்தா இந்த சைட் தெரியக்கூடாது. சரியோ, இது 2 ஹோலுக்குள்ளே நான் தச்சிட்டேன். இனி என்ன செய்ய போகிறேன்னா இந்த குக்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே இப்படி ஊசியை குத்தி போட்டு இந்த நூலை எடுத்துக்கொண்டு வந்து இதுக்குள்ளே போட்டு இந்த கொழுவிக்குள்ளாலையும் விட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்து ஊசிக்கையும் கொழுவிக்கையும் மாற்றி விட்டு இழுத்து தைக்க போகிறேன். அப்படி என்ன எங்களுக்கு குக்ஸ் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது விளங்கலைன்னா அதையும் கமெண்டில் கேளுங்க, நான் கட்டாயமாக ரிப்ளை பண்ணுவேன். மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.